பாக்குறதுக்கு இவ்வளவு டீசெண்டா இருக்க, ஒரு பொண்ணு பப்ளிக்ல இப்படியா திட்டுவ? நீங்க கூட தான் பாக்குறதுக்கு கியூட்டா அழகா இருக்கீங்க, நீங்க என்ன திட்டலையா? சிஸ்டர், கடைசியா கேக்குறேன், என்ன நல்லா இருக்கானா இல்லையா? நான் மறுக்க சொல்றேன். ரோட்டோட திருக்க பக்கத்துல போய் நான் வந்து சொல்றேன், இவன் நல்லா இல்லை, he is very very கேவலம். I hate you sister. நான் உங்க கூட தனியா பேசணும். சரி, நான் கிளம்பிடுறேம்மா. இல்ல, உங்க 2 பேர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. I love him. தேங்க்ஸுங்க. Don't mention. 3 பேரா லவ் சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட். அதுவும் ஐ லவ் ஹிம்ங்கிறதும் அதுக்கு தேங்க்ஸ்னு பதில் சொல்றது இப்பதான் பாக்குறேன். சரி, நான் எதுக்கு? சும்மா துணைக்கு. துணைக்கு? சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன். நான் கூட ஐ லவ் ஹர் பார்த்தன்னைக்கு ஒரே லவ்ங்க. வீணா. அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொஃபஷனல் என்ன பண்றீங்க? இந்த அவதார்லாம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி அனிமேஷன் எல்லாம் பண்ணுவேன். ஓ, கார்ட்டூன்ஸ். அப்படியே சொல்லலாம். சரி, இப்ப எங்க போறீங்க? வெளியே போறீங்களா? எங்க சாப்பிட போறீங்களா? லஞ்ச் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். அங்க என்ன கிடைக்கும்? சாப்பாடு. யாரோட போறீங்க? தனியாவா போறீங்க? இல்ல, எப்படி போறீங்க? கார்ல தான் போறோம். இவரு சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஆஹா, ஃபேமிலி அவுட்டிங்கா? ஆமாமா, டுகெதர். அப்படியா? அப்ப நானும் வரலாமே? இல்லையா? வரலாம். பிச்சுமணி, பிச்சுமணி, டே பிச்சு. எதுக்கு இப்ப வாசல் நின்று ஏலம் போடுற? பிச்சமணி நொச்சமணி நின்று வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவ பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கெழுத வந்திருக்கார். இனிமே ஓ ரூம்ல தான் தங்க போறாரு, அப்பா சொல்ல சொன்னா. வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கில் வந்திருக்க? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதிட்டு போலாம்ல. சாரி, நான் யாரையும் ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டாரு. ஓகே, என்னவோ பண்ணி தொலை. நான் வர்றேன். அப்போ ஓகேன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஓகேன்னா அர்த்தம் செம்ம காமெடிங்க. அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, சிரிக்கிறேன். என்னங்க, நான் ஒரு டெப்டி கமிஷனர். எனக்கு கீழே 2 ஏசி 18, இன்ஸ்பெக்டர் 36, எஸ்ஐ 27, ஏட்டு ஒரு கிரேடு 1, கான்ஸ்டபிள்ஸ் ஒரு 360 பேரு. சுருக்கமா சொல்ல போனா பாதி சிட்டியோட பாதுகாப்பே நான் தான் வச்சுக்காங்களேன். இவ்வளவு வேலையிலையும் இந்த பஸ் எங்க போகுதுன்னு கூட தெரியாம நீங்க சொன்ன அந்த ஓகே அப்படின்ற அந்த வார்த்தைக்காக உங்க பின்னாடி உட்காந்து பாருங்க. முன்னாடி சிரிக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியுதுங்க, பட் முன்னாடி என்ன நினைக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியலங்க. கழுத்து வலிக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்களா? என் பேர் மித்ரா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல இருக்கேன். என்ன பொறுத்தவரை இதுங்கிறது ஹாலோமாஸ்குலர் ஆர்கன் that pumps blood through the circulatory system. In vertebrates there are about 4 chambers. ஆனா இதுங்கிறது அது இல்ல. நமக்கு பிடிச்சவங்களை டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்களை பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சீங்களா? உங்களை பார்த்த அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதேதான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். சாரி, நான் என்னை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஆட நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. எல்கேஜில இருந்து MBA வரைக்கும் கோ எஜுகேஷன் எல்லாமே வெறும் பசங்க படிச்ச காலேஜ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பல பேர் சொல்லிருக்கீங்களா? லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க. அதாவதுங்க, நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலான்னு நினைக்கலாம், பட் அப்படியா ஒருத்தி ஓகே பண்ணிருக்கான்றது செம்ம ஃபீலிங்க.
கூட பயங்கரம் பாஸ். பட்டுது பாருங்க. ஒரு போலீஸ்காரனா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன். முதல் தடவையா பதில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சனாலுங்க. இது இன்னும் பயங்கரம் பாஸ். இல்ல சொல்லுங்க பாஸ். மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா?